மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு காலையில தக் லைஃப் படம் வெளியா இருக்குது. நீங்களும் பார்த்திருக்கீங்க படம். முதற்கட்டமா எப்படி சார் இருக்கு படம்? முதற்கட்டமா அந்த லெங்த் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ம். அத மட்டும் அவங்க குறைச்சு ஒரு 2 1/2 மணி நேரம் படமா எடுத்திருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எப்பவுமே ஒரு லெங்த் வந்து ஒரு சின்ன சோர்வை குடுக்கும். ம். எவ்வளோ நல்ல படமா இருந்தாலும். இது கொஞ்சம் லேகான படமா இருக்கிறதுனால, அந்த சோர்வை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அதே நேரத்தில கமல் நடிப்பை விரும்புகிற எல்லாருமே இந்த படத்தில போயி அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, அ ஒரு நடிகனுக்கு ஒரு 20 நிமிஷம் க்ளோஸ் அப் வச்சு யாரால் நடிக்க முடியுமோ, அவன் தான் சிறந்த நடிகன். இங்க தமிழ்ல வந்து அப்படி யார் இருக்காங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல கமல் முதலிடத்தில் இருக்காரு. இப்போ நீங்க இந்த படத்திலேயே அவரு டைட் ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. ஒ ஒ ஆல்மோஸ்ட் முகத்துல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நடிச்சிருக்கும். கண்ணு, மூக்கு, வாய், உதடு, காது தான் நான் ஆடல. பாக்கி எல்லாம் வந்து அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய திரைப்பட கல்லூரியில அவரே ஒரு பாடமா வைக்கலாம். இந்த ஒரு படத்தையே நீங்க கொண்டு போய் கமல் நடிப்புக்காக ஒரு பாடமா வைக்கலாம். அப்படி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் வந்து இந்த படத்தில கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரியா நான் பார்க்குறேன். அதை தாண்டி வழக்கமான ஒரு மணிரத்னம் இதில இல்லையோங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றமும் இருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். 38 வருஷம் கழிச்சு கமல், மணிரத்னம் இணையும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர்ஸ் சொல்லலாம். எந்த இடத்துல வந்து மிஸ் ஆயிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? லேக் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுதான் சொல்றேனே. இப்ப நீங்க காட்சிகள் வந்து நீளமா இருக்கவே கூடாது. ஓகே. நீங்க ஒரு காட்சி ஆரம்பிக்கிறதும் தெரியக்கூடாது, முடியறதும் தெரியக்கூடாது. அப்படி போயிட்டே இருக்கணும். அப்ப காட்சிகள் லெங்த்தா போக போக நமக்கு ஒரு சின்ன சோர்வு வரும். அது இந்த படத்தில இருக்கு. அத ஓகே. தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி கமல் பத்தி நீங்க சொன்னீங்க. சிம்பு பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். படம் பார்த்தவங்க எல்லாருமே சிம்புவோட நடிப்ப தான் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அவருடைய அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஹைட்டு, அவருடைய ஹேர் ஸ்டைலு ம். ரொம்ப ஒரு மாரி துருதுருன்னு இருக்கிறது. அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும். ம். அத ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அது முக்கியமா ஃபைட் சீன்லாம் அல்டிமேட்டா பண்ணியிருக்கிறாரு சிம்பு. ரொம்ப அந்த கைய கட்டிக்கிட்டு ம். ஒரு ஃபைட்டு, அதெல்லாம் ரொம்ப நிஜமா அந்த உடல் உழைப்பு இல்லன்னா அந்த ஃபைட்ட பண்ணவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப இன்னொன்னு சிம்புவ பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க. அவரு ஒரு ஒரு காட்சியை இப்போ ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குன்னா, அத ஒரு முறை பண்ண சொல்லிட்டு அப்படி பார்ப்பாராம் தூரத்துல நின்னு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிடுவாரு அவ்வளோதான். நோ 2, 3 கட்டே கிடையாது. ஒரு ஒரு 5 நிமிஷம், 6 நிமிஷம் போற ஒரு ஷாட்டையே நேரா அடிச்சுடுவாரு அப்படியே ம். ஸ்ட்ரைட்டா. ஸோ அப்படி வந்து ஒரு டேலண்டான ஒருத்தரு. இப்படி ஒரு கடினமான ஃபைட்ட எவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருப்பாருங்கிறது நினைக்கும் போதே கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கு. நான் சமீபத்திய வந்த படங்கள விட, இந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. கேமரா ஒர்க்லாம் ஆமா, அட்டகாசமா இருக்குது. ஆமா. த்ரிஷாவோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? தமிழ் சினிமாவுல வந்து சிலருக்கு மட்டும் தான் வயசு ஆகவே ஆகாது. ம். ரொம்ப மூத்த நடிகர்கள்ல சிவகுமார சொல்லுவாங்க. ம். சில பேருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே மாரியே இருப்பாங்க. ம். இப்ப கூட நீங்க விஜய் எல்லாம் கொஞ்சம் டை அடிச்சுட்டாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டா நடிக்கலாம். ம். இல்லையா? ஸோ அப்படி சிலருக்கு வந்து அந்த உடல்வாகு இருக்கு. தனுஷ பார்த்தீங்கன்னா, அப்பாவா நடிக்கிறாரு, பையனா நடிக்கிறாரு. இதுக்கு ஒரு தோற்றம், அதுக்கு ஒரு தோற்றம் 2த்தையும் நம்மள நம்ப வைக்கிறாரு. ஸோ இன்னும் மீசையெல்லாம் எடுத்துட்டாருன்னா, ஸ்கூல் பையனாவே நடிச்சிடலாம் அவரு. ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு அமைப்பு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு அமைப்பு த்ரீஷாட்ட இருக்கும்னு நம்ம நம்ப வேண்டியதா இருக்கு. அவ்வளவு அவ்வளவு இளமையா, இதுக்கு முன்னாடி கூட வேற படத்துல காமிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. விண்ணை தாண்டி வருவாயாவுல அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதற்கப்புறம் ரொம்ப அழகா பார்த்தது எதுலன்னா, விடாமுயற்சியில கூட ரொம்ப ம். ரொம்ப ப்ளசன்ட்டா இருப்பாங்க. ம். ஸோ இந்த படத்துல ரொம்ப அவ்வளவு அழகா, இன்னொன்னு இந்த கேரக்டரே வந்து படத்துல அவங்களுக்கு ஏடா கூடமான ஒரு கேரக்டர். அப்போ அவங்க இன்னும் அவங்கள அழகுபடுத்திக்கணும் பேசிக்கலாவே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பிரைட்டான த்ரிஷாவ பார்த்தோம். ஜோஜு ஜார்ஜ் மலையாளத்துல ஒரு முக்கியமான நடிகர்கள். ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு வந்து எல்லாராலயும் பாராட்டப்படக்கூடியவர். ஏற்கனவே ஜெகமே தந்திரம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் சரியா போகல. அதுக்கப்புறம் ரெட்ரோ பண்ணியிருந்தாரு. அந்த படமும் சரியா போகல. இந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த அளவு பெரிய ஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு, இப்ப இது இது கமல் நடிக்கிறாரு, த்ரிஷா நடிக்கிறாங்க. சிம்பு நடிக்கிறாருன்னா, ஒரு 90% அவங்களே எடுத்துப்பாங்க. மிச்சத்த தான் நீங்க வந்து நடிக்க வேண்டியதா ம். இருக்கு. அப்போ வேறு மொழியிலேருந்து ஒருத்தர் இங்க வரும்பொழுது, அவருக்கு எவ்வளோ குடுக்க முடியுமோ, அவ்வளோதான் குடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த படத்துல நடந்திருக்கு. இன்னொன்னு மெயின் லீடு வந்து இவங்க தானே பண்ணியிருக்காங்க. ம். அதனால அதுல இவர இவர கொண்டு வந்து நீங்க அதிகமா குடுத்தீங்கன்னா, அது ஏதோ வன்மமா நுழைச்ச மாரி இருக்கும். குறிப்பா எல்லாராலயும் பாராட்டப்படுறது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள். அது வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே படத்துக்கு பெரிய அளவுல ப்ரமோஷன் ஆயிடுச்சு. படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் கூட வந்து யாரையுமே வந்து இது பண்ண விடல, டயர்ட் ஆக்கல.
அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமா ஆமா, போட்டிருக்காரு அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு எல்லாரையும் உணர வச்சது இல்லையா? ஆமா. அது ஒண்ணு எனக்கு அதுல பெரிய ஏமாற்றம் என்னன்னா, பாடல்களை ம். பயன்படுத்தாம ம். விட்டாங்களேங்கிறது தான். முத்தமிழை சாங்கெல்லாம் அ ஒலிக்காத இடமே கிடையாது. ம். அப்படியே எங்க திரும்பினாலும் அந்த பாடல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே சின்மயி பத்தி பேசிட்டே இருந்தாங்க. பல பேர் வந்து படத்துல சின்மயி வெர்ஷன வைங்கன்னு மணிரத்னத்துக்கு தனிப்பட்ட முறையிலலாம் கடிதம் அனுப்பி மெயில்லாம் போட்டிருந்ததெல்லாம் தகவல் இருக்கு. ஸோ இப்ப அவரே ஒரு கட்டத்துல எரிச்சல் ஆயிட்டாரு. ம். ஆக்சுவலா இதுல இந்த நேரத்துல ஒரு தகவலும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சின்மயியே ஒரு பிஆர் டீம் ஒண்ணு வச்சு, அவங்க பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் கூடுதலா கொஞ்சம் சர்க்கரை போடுறா மாரி, ஓகே. ஏற்கனவே இருக்கிற சர்க்கரையில இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து போடுறா மாரி ஒரு பிஆர் டீம வச்சு, ம். இவங்க பாட்டையே வந்து நீங்க படத்துல பயன்படுத்தலாமே! அப்படிங்கிற ம். மாரி ஒரு கேம்பெயின ஸ்டார்ட் ஓகே. பண்ணதாகவும், ம். அது ஏதோ மணிரத்னத்துக்கு தெரிஞ்சு அவரு கொஞ்சம் வருத்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. பாட்டு வைக்காதது காரணம் அதுவா? அதுவா இருக்கலாம்னு நான் இப்ப நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா, இப்ப அந்த செய்தி எனக்கு முதலில் கேள்விப்படும் பொழுது, இப்படி கூட இருக்குமான்லாம் தோணுச்சு எனக்கு. ம். ஆனால் இன்னைக்கு பாட்டு இல்லாதப்போ, மணிரத்னத்துக்குன்னு ஒரு ஒரு கட்ஸ் எப்பவுமே ம். உண்டு. ஒரு தனி திமிரு உள்ளவரு அவரு. ம். நீங்க என்ன பிரஷர் பண்றது? ம். உங்க பாட்டே படத்துல இல்ல ம். போங்க. அப்படிங்கிற அளவுக்கு அவரு 2 பாட்டையுமே தூக்கிட்டாரு. 2 பேருடைய வெர்ஷனையுமே தூக்கிட்டாரு. ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் டைரக்டர் கூட இது தொடர்பா ஒரு இன்டர்வியூ குடுத்தான். அந்த இன்டர்வியூல வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. தீ பாடுனத நான் கேட்டேன். அது வந்து என்ன தேவையோ அத பாடியிருந்தாங்க. ஆனா சின்மயி பாடுனத கேட்கும்போது வந்து பாட்டுக்கு நல்லா பாடியிருந்தாங்க. ஆனா அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அத விட்டுட்டு அவங்கள எப்படி வந்து அதிகமா புரமோட் பண்ற மாரி அந்த பாட்டுல இடம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விமர்சனம் வச்சிருந்தாரு இல்லையா? இல்ல உங்களுக்கு அப்படிதான் ஒரு ஒரு தோணுச்சா? இசையமைப்பாளர் சொல்லும் பொழுது, அவரு வந்து இன்னும் நுணுக்கமா பார்ப்பாரு. ஆமா. இப்ப நம்ம அப்படி நுணுக்கமாலாம் பார்க்க மாட்டோம். ம். நமக்கு எது இனிமையா இருக்கோ அத கொண்டாடுவோம். ம். அப்ப தீயையும், சின்மயையும் நம்ம ஒப்பிடும்போது, சின்மயி பாட்டு தான் நமக்கு புடிச்சிருக்கு. ம். ஒரு இசையமைப்பாளரா அவரு வந்து இன்னும் நுட்பமா பார்த்து அதில குறைகள கண்டுபிடிச்சிருக்கலாம். நமக்கு அது தெரியாது. நம்மை போன்ற கோடிக்கணக்கானவர்களுக்கு அது தெரியாது. ஸோ, அதனால அவருடைய கருத்துல நான் உடன்படல. ஒருவேள அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரியா இருக்கும். விண்வெளி நாயகா அந்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிஹாசன் ஸ்டேஜ்ல பாடுனோனே எல்லாருக்குமே ஃபேவரைட் சாங்கா மாறிருச்சு. அந்த பாட்ட கூட படத்துல வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வருத்தமா இருந்தது இல்ல இல்லையா? ரொம்ப பொருத்தமான இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல ரொம்ப லைட்டா போட்டுட்டு கடந்துட்டாங்க. ம். முக்கியமா அவர் அந்த நேபாள்ல எந்திரிக்கிறாரு இல்லையா? ம். அந்த டைம்ல போட்டுருக்கலாம். அங்க போட்டா தான் அது கைத்தட்டலே. ம். நீங்க அங்க போடுறத விட்டு வேற ஒரு டைட்டில் இடத்துல கார்ட்ல போடுறாங்க. ஆ அதெல்லாம் எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னு புரியல. எதனால சார் இந்த குளறுபடி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? மணிரத்னத்தை பொறுத்தளவுக்கு அவரு வந்து யாருடைய தலையீடையும் விரும்ப மாட்டாரு. ம். கமலா இருந்தா கூட அவர்ட்ட அவ்வளோ தூரம் நீங்க சொல்ல முடியாது. அப்போ யார் போய் சொல்றது? இப்ப நமக்கு தோணுனது அந்த படத்துக்கு ரெக்கார்டிங் பண்ணும்போது பல இசைக்கலைஞர்கள் அங்க இருந்திருப்பாங்க. உதவி இயக்குனர்கள் பல பேர் இருந்திருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இப்படி ஒரு கருத்தை நிச்சயமா முன் ம். வச்சிருப்பாங்க. ஆனால் யாரு போய் சொல்றது அவர்ட்ட? ம். சொன்னா அவரு எடுத்துக்கிற ஆளா அவரு? அதெல்லாம் கிடையாது. அதனால அவரு டைரக்டர் என்ன செய்றாரோன்னு அமைதியா நீங்க இந்த படத்துல மெயினா ஒரு மைனஸ் சொன்னது வந்து லென்த் தான். இந்த படத்துல மட்டும் இல்ல. இதற்கு முன்னாடி வெளிவந்த பல படங்களுக்குமே இதுதான் பெரிய பிரச்சனையாகுது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், விமர்சனம் ஆனதுக்கப்புறமா லென்த்த ட்ரிம் பண்றாங்க இல்லையா? ஆமா. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 50 தடவையாவது போட்டு பார்த்திருப்பாங்க க்ரூ எல்லாருமே. ஏன் ம். அவங்களுக்கெல்லாம் அப்ப தோணல? ஏன் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் மாத்துறாங்க? அதுதாங்க புரியல. இப்போ என்னன்னா, இப்ப நம்மள மாரி விமர்சகர்கள் சொல்றத வேணா அவங்க ஏத்துக்காம போலாம். ம். ஏன்னா, இப்ப அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இவன் வன்மமா சொல்றான். ம். இப்ப யார் விமர்சனம் பண்ணாலும், அத விமர்சனமா அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட தகராறு மாரியே எடுத்துக்கிறாங்க. சரியா தானே சொல்லியிருக்காங்கிற எண்ணம் யாருக்குமே வர்றதில்ல. அறிமுக இயக்குனருக்கும் வர்றதில்ல. வெற்றி பெற்ற பெரிய இயக்குனர்களுக்கும் வர்றதில்ல. அப்ப விமர்சகர்கள் சொல்றத உட்டுருங்க. ம். தியேட்டர்காரங்க சொல்றாங்கல்ல. திருப்பூர் சுப்பிரமணியம் மாரி மீடியாக்கள்ல பேசுகிற மிகப்பெரிய மனிதர்கள் சொல்றாங்க. இவ்வளவு லெங்த் வேண்டாம். நீங்க எல்லா படத்தையுமே 2, 20, 2 1/2 அதோட ம். முடிச்சுருங்கன்னு பல பேட்டிகள்ல அவர் சொல்றாரு. அத கூட நீங்க கருத்துல எடுத்துக்க மாட்டீங்கன்னா, அப்ப என்ன ம். பண்றது? இப்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ஆப்பரேட்டர் இருப்பாரு. அவரே நறுக்கிருவாரு. அவருக்கு தெரியும் எந்த ம். சீன்ல உட்காருவாங்க, எந்த சீன்ல வெளில போவாங்கன்னு தெரியும். யாரெல்லாம் எந்த சீன்ல கொத்து கொத்தா எந்திரிச்சு வெளில போறாங்களோ, கொத்தா நறுக்கி வச்சுருவாங்க. இன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. நீங்க சென்சாருக்கு போயி மறுபடி ரீசென்சார் பண்ணி வந்தா தான் நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால வந்து டைரக்டர்கள் இத உணரணும். ஓகே. பெரிய ஹீரோ படங்களுக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா சமீபத்திய வந்த பெரிய ஹீரோ படங்கள் எல்லா படங்களுமே பெரிய அளவுல விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லையா? அதுக்கு என்ன ம். காரணம்னு நினைக்கிறீங்க? அது தவறு வந்து இந்த இயக்குனர் மேலயா? நான் கதை சொல்லும்போது ஒண்ணு சொல்லிட்டு படமாக்கும்போது வேற மாரி பண்ணிடுறாங்களா? எந்த எங்க தவறு இயக்குனர் இருக்கு? கதை சொல்றாரு ம். முதல்ல. கதை ஓகே. பெரிய இயக்குனர்கள்ட்ட போனீங்கன்னா, அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆ. மாட்டாங்க. அவங்க ஹீரோக்களுக்கு கதை சொல்றதே சொல்ல மாட்டாங்க. நீங்க இங்க நில்லுங்க, இப்படி நில்லுங்க, இப்படி பாருங்க. அதுவும் மணிரத்னம் மாரி பெரிய ம். இயக்குனர்கள் வந்து இப்ப த்ரிஷாலாம் நடிச்சிருக்காங்க. கதைய கேட்டா நடிச்சிருப்பாங்க. ம். அதெல்லாம் கிடையவே ஒரு கிடையாது. கேரக்டருக்கு வாங்க அவ்வளோதான். சார் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன். இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க. இப்படி உட்காருங்க, அங்க பாருங்க, இத பேசுங்க. அவ்வளதான்.
அவங்களுக்கு என்னங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும் நம்ம யாருங்கிறதே. ஸோ அந்த மாதிரி தான் பெரிய இயக்குனர்கள் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஈகோ யார் வந்து மறைக்கிறது? ஒரு காலகட்டத்தில நம்ம ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி, இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிகமா பாராட்டப்பட்ட, பெரிய அளவுல பேசப்பட்ட இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். முருகதாஸ், சங்கர், மணிரத்னம். இவங்க 3 பேர்ட்டயுமே வந்து இன்னும் அப்டேட் ஆகல. இன்னும் பழைய மாரியே படம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விமர்சனம் அவங்க ஒவ்வொரு படம் வரும்போது வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது சிக்கந்தர். தவிர்க்க முடியாதுங்க. ஓகே. நீங்க அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஒரு ம். ஸ்டைல் இருக்கு. அத வந்து எந்த காலத்திலயும் அவங்க மாத்த முடியாது. நீங்க மணிரத்னமாவது ஓரளவுக்கு அவரு டிராவல் ஆகி வராரு. இன்னைக்கு என்ன தலைமுறை என்ன நினைக்குதோ, அதுக்கேத்த மாரி அவரு வராரு. இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் அட்வான்ஸா கூட சிந்திக்கிறாரு. அலைபாயுதே படத்துல அவர் காட்டுன காதல் வந்து அந்த காலத்துல இல்ல. ம். ஆனால் அதுக்கப்புறம் 10 வருஷத்துல வந்துருச்சு. வீட்டுக்கு தெரியாம காதலிக்கிறது, அ த தனித்தனியா அ இருந்துக்கிறது, கல்யாணத்த பண்ணிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அலைபாயுதேல அவர் காமிக்கும்போது, பல பேர் பெரிய விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் ஒரு 5, 6 வருஷத்துல அது பல இடங்கள்ல பரவலா மாறுச்சு. அப்புறம் லிவிங் டுகெதர் ம். ஓகே கண்மணி படத்துல காமிச்சாரு. அத வந்து பல பேர் அன்னைக்கு தப்புன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சர்வசாதாரணமா மாறுச்சு. அப்போ அவரு வந்து அட்வான்ஸா திங்க் பண்றாருன்னு நம்ம சொல்லலாம். எல்லா இயக்குனர்களும் அப்படி இருக்கிறதில்ல. ம். அவங்க பழமைவாதிகளாவே இருக்காங்க. அவங்களால மாற முடியல. இப்பவும் நீங்க சங்கர்ட்ட போய் ஒரு 200 கோடிய குடுத்தீங்கன்னா, அவரு வந்து லஞ்சம் வாங்குறது, ஆர்டிஓ ஆஃபீஸு, பிடிஓ ஆஃபீஸு ம். பூங்காவுல படுத்து கிடக்கிறவன் தான் எடுப்பாரு. ஏன்னா, அவரால அத தாண்டி வர முடியல. யோசிக்க முடியல. யோசிக்க முடியல. ம். இப்ப புதுசு புதுசா இப்ப இந்த தமிழரசன், பச்சமுத்து, குட் நைட் டைரக்டரு, பார்க்கிங் டைரக்டர்ன்னு யார் யாரோ வர்றாங்க. புது புது சிந்தனைகளோட வராங்க. இப்ப இவங்களே 10 வருஷத்துல ஃபேட் அவுட் ஆயிருவாங்க. ஓகே. இல்லையா? அப்போ அன்னைக்கு என்ன ஸ்டைலு, அன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அன்னைக்கு வாழ்க்கை முறை என்னவா இருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ மாத்திட்டே இருந்தாங்கன்னா, நம்ம ஒரு சுவாரஸ்யமான படத்த குடுத்துடலாம். பட் அது நடக்க மாட்டேங்குது. இப்போ மணிரத்னம், சிம்பு அவர்கள் வந்து ஒரு காதல் படத்துல மறுபடியும் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. ம். உடனே இமிடியேட்டா இணையறாங்களா? அந்த படம் எப்ப ஆரம்பிக்க போறாங்க? ஆமா. இப்ப சிம்புவுடைய அடுத்த படம் அதுதான். இப்ப ஓகே. எஸ்டிஆர் 49 ஆகாஷ் பாஸ்கரன் படம் வந்து நடக்கல. ம். அது வந்து கொஞ்சம் தள்ளி போகும் போல இருக்கு. அப்ப அந்த டேட்டை சிம்புவால் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்ப இம்மீடியட்டா ஒரு படம் அவர் போய் தான் ஆகணும். மணிரத்னமும் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு காதல் படம் பண்ணா என்ன? அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி, ருக்மணி வசந்துக்கு தனியா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்து அவரு அது எந்த நிறுவனத்தோட பண்ண போறாருங்கிறது தெரியல. ஓகே. லைக்காவோட பண்ண போறாரா? அல்லது அவரே தயாரிக்க போறாரா? அது மட்டும் தெரியல. மற்றபடி ஒரு 90% அந்த முடிவ எடுத்துட்டாங்க. இந்த படத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா, சிம்புவோட கேரக்டருக்கு வந்து ஜெயம் ரவியோ, அசோக் செல்வனோ அவங்க 2 பேரும் முக்கியமான கேரக்டர் பண்ண வேண்டியது. ம். அதேபோல துல்கர் சல்மானும் ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியது. அவங்கலாம் வந்து இந்த படத்தில நடிக்காம போனதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? டேட் மட்டும் தானா? இல்ல கதை பிடிக்காம போனனால நடிக்காம போயிட்டாங்கன்னு இல்ல இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு வந்து இப்ப அசோக் செல்வன் கேரக்டர்ல துல்கர் சல்மான் இருந்தாருன்னு வைங்க. அவரு ஒண்ணும் அவ்வளோ பெருசா அவருக்கு பேர் கிடைச்சிற ம். போறதில்ல. ஏன்னா, இப்ப இந்த படத்துல அவருக்கான ரோலே ஒண்ணுமே பெருசா இல்ல. ம். இப்ப மணிரத்னம்ங்கிறத ஒரு இமேஜோட உள்ள வந்து ஒண்ணும் இல்லாம போறதுக்கு நம்ம சும்மாவே இருந்துருவோம்னு கூட அவங்க நெனச்சிருக்கலாம். ஓகே. இப்போ சில பேர் வந்து மணிரத்னம் கூப்பிடுறாரு, கதை சொல்ல மாட்டாரு. நம்ம இருந்தாலும் மணிரத்னம் படம்னு போயிடலான்னு போவாங்க. ம். சில பேர் வந்து அட அட்லீஸ்ட் என்னன்னாவது தெரிஞ்சுப்போம் சார் எனக்கு என்ன ரோலு ம். அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒருவேளை துல்கரும், ஜெயம் ரவியும் கேட்டு, அதுல அவங்களுக்கு பெரிய திருப்தி வராம வெளியேறுனாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி சிம்பு வந்த பிறகு ஒரு கதையவே மாத்துனாரு. ம். ம். அதுக்கு முன்னாடி இருந்த கதை வேற. சிம்பு வந்த பிறகு டோட்டலா சிம்புவுடைய போர்ஷனே அவர் அதிகப்படுத்தினாரு. ஓகே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈக்குவலா இருந்திருக்கும் போல இருக்கு ம். எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இவரு வந்து ஒருத்தர மட்டுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி கமலுக்கு ஈக்குவலா இப்ப இந்த ஆ கேரக்டர் வந்துச்சு. சிம்பு வந்து. அதுக்கப்புறம் அவர சரி பண்ணது தான். இந்த அதேபோல நீங்க சொன்ன மாரி வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இப்போதைக்கு அந்த படம் கன்டின்யூ பண்ண முடியாதனால தான் மணிரத்னம் படத்தோட இணையறான்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அந்த படம் எப்போ சார் ஆரம்பிக்க போறாங்க? இல்ல சிம்பு வந்து எஸ்டிஆர் 50 தான் பண்றாரு. ஓகே. ஆக்சுவலா தேசிங் பெரியசாமி படம் தான் அவர் பண்றாரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணுவார் போல இருக்கு. ஏன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாராம், "சார் உங்க பிரச்சனைகள சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க எப்போ வந்தாலும் நான் டேட் குடுத்துடுறேன். இதே படத்த பண்ணலாம். ஒருவேளை ரொம்ப தள்ளி போச்சு அப்படின்னா, இந்த படத்த நான் வெளியில பண்ணிக்கிறேன். உங்களுக்கான டேட் நீங்க எப்போ வந்தாலும் நான் தர்றேன்." அப்படின்னு இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்காராம். ஸோ, அதனால வந்து அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ம். அதுல ஒண்ணும் காம்ப்ளிகேஷன் இல்ல. இம்மீடியட்டா அவர் போறது மணிரத்னம் படம். அதுக்கப்புறம் வேணா அது போவார்.